Hi, hello, and welcome to Mathematical 60. இந்த நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவல் பார்ட் 2 இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிபரவளையம் ஹைப்பர்போலா. ஸோ அதிபரவலத்தோட முனைகள் குவியங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றது இதை விட நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 11x² - 25y² - 44x + 50y - 256 = 0 என்ற அதிபரவலத்தின் மையம் குவியங்கள் மற்றும் மையத்தொலைத்தொகை காண்க. ஸோ அவங்களே சொல்றாங்க அதிபரவலயம் சொல்லிட்டு அதன் மையம் குவியம் மையத்தொலைத்தொகை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. தீர்வு சமன்பாட்டின் உறுப்புகளை வரிசைப்படுத்தி அதிபரவலத்தின் திட்ட வடிவமாக மாற்ற. அதிபரவலத்தின் திட்ட வடிவம் என்ன சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அதிபரவல டாபிக் 2 டாபிக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்டெப் பை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ கொடுத்துக்க வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துறது. அதாவது பிஎஸ்சி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம நீள்வட்டத்துக்கு இதே மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து அதை வந்து திட்ட வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணி அதோட வேலையை ஈக்குவல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது மையம் குவியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து வந்தீங்கன்னா இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோங்கிறது அதில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது இப்போ வரிசைப்படுத்தணும்னா எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் வரிசைப்படுத்துறது 11x² - 44x இருப்பாங்க. அது 11 காமன் வேல்யூ எடுத்தீங்கன்னா x² - 4x வரும் மைனஸ். அதே மாதிரி இந்த 25 காமன் வேல்யூ எடுத்தீங்கன்னா -25 காமன் வேல்யூ எடுத்தீங்கன்னா y² மைனஸ் இங்கே 15 இருக்க -2y பேலன்ஸ் வந்து -256 தான். ஸோ -256 எதுக்காகனா திட்டு வடிவத்துக்கு மாற்றாக 1/4 சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்ட்டு x - 2 ஹோல் ஸ்கொயர் எடுத்திருப்போம். அதான் வந்து பாத்தீங்கன்னா 2ab கான்செப்ட்ல. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன வேல்யூ ஆட் பண்ணிருப்போம்னா இங்க 2 இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வேல்யூ ஆட் பண்ணிருப்போம். அதாவது b² இடத்துல. அப்போ அந்த 4 நீங்க அந்த நீள்வட்டங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா +4 - 4ன்னு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிருப்போம். ஸோ அப்போ இங்க அந்த +4 வந்து இந்த 11 மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா 44 வரும். அது இன்செட் போகும்போது என்ன ஆகும்னா -44. ஸோ இப்போ இந்த -44 எப்படி வச்சிரும் புரிஞ்சா. ஸோ இங்க -256 ரொம்ப +256 இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அதாவது +2 -2 ஆட் பண்ணி அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதாவது எதுக்காகனா இந்த மாதிரி a - b ஃபார்மேட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இங்க +2 பண்ணும்போது இங்க +2 -2 பண்ணும்போது -2 வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ +2 வந்து இதோட மல்டிபிள் பண்ணி கொண்டு வரும்போது மைனஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா -25 இன்டூ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 வந்து +1 -1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா y மைனஸ் அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல +1 எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க 1 வந்து பாத்தீங்கன்னா இதுல மல்டிபிள் பண்ணும்போது -25 வரும். அதை அனுப்பிச்சு போகும்போது +25 ஆயிடுது. ஸோ இந்த 44 25 எப்படி வச்சிருக்கோம் புரிஞ்சா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 11 x - 2 ஹோல் ஸ்கொயர் -25 - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா 275 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த திட்ட வடிவங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்ம் எப்படி இருந்துச்சுன்னு. அதாவது x - h ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y - k ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணணும்னா ஈக்குவல் டு கன்சிடர் 1 வரணும். அதனால மொத்தமா 275 டிவைட் பண்றோம். அப்போ இங்க 275 டிவைட் பண்ணும்போது 25 × 11 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 11 25 டைம் 275 வரும் மைனஸ் 25 டிவைட் பை 275 அதே மாதிரி 11 டைம்ஸ் வரும். இங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்க இருக்க நம்பர் இங்கேயும் இங்க இருக்க நம்பர் வர மாதிரி தான் இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. கிராஸ் மல்டிபிள் வர மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அப்போ இங்க 25 இங்க 11 இங்க வந்திருக்கும். ஸோ இது இங்க ஒரு ட்ரிக் தான். ஈக்குவல் டு 275 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆயிரும். இப்போ இந்த திட்ட வடிவத்தை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அதிபரத்தின் வகைகள் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதாவது நெட்டச் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா h, k நம்ம கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன மையம் கேட்டிருக்காங்க. மையங்கிறது என்ன h, k தான். h, இங்கே ஃபார்முலா h, k இருக்கு. இங்கே அதை வந்து இதோட ஈக்குவல் பண்ணும்போது இங்கே ஹெச்ங்கிறது 2 இருக்கு, கேங்கிறது 1 இருக்கு. அப்போ மையம் வந்து பார்த்தீங்கன்னா மையம் h, kங்கிறது 2, 1. அடுத்து குவியங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ குவியங்களுக்கு முன்னாடி a ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்கு a ஸ்கொயர் இடத்துல 25 இருக்கு. ஸோ a ஸ்கொயர் 25 b ஸ்கொயர் இடத்துல 11 இருக்கு. குவியங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் h, k தெரிஞ்சிருச்சு. சிங்கிற வேல்யூ வேணும். சிங்கிற ஃபார்முலா அந்த அதிபரங்கள் டாபிக்லேயே பார்த்துருப்போம். சிக்கு ஃபார்முலா என்னன்னா c² = a² + b².
இப்போ a ஸ்கொயர் நமக்கு தெரியும் 25, b ஸ்கொயர் 11 தெரியும். ஸோ 25 + 11 36. நமக்கு c மட்டும் வேணா ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும், அதாவது 6 வரும். அதாவது ரூட் 36 வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இன்னொன்று கேட்டிருக்காங்க மையத்தொலை தகவு. ஸோ மையத்தொலை தகவு ஃபார்முலா தெரியும் நமக்கு ஆல்ரெடி, ஈக்குவல் டு c/a. ஸோ இது வந்து ஃபார்முலா தான். ஸோ ஈக்குவல் டு c/a. சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா, சி வந்து பார்த்தீங்கன்னா +6/a வந்து பார்த்தீங்கன்னா 5. அதாவது ரூட் எடுத்தீங்கன்னா 5. இப்போ என்ன ஆகும், 6/5. அதாவது இது 5 வந்து இது ரூட் எடுத்து 5 வந்திருக்கு. ஸோ சிங்க வழி இது. ஸோ மையத்தொலை தகவு ஃபார்முலா c/a. ஸோ மையத்தொலை தகவு அதே போல மையத்தொலை தகவு 6/5. ஸோ குவியங்கள். ஸோ குவியங்களில் ஃபர்ஸ்ட் குவிய h - c கேட்கமா. ஹெச்சோட வேல்யூ எங்க, ஹெச்சுங்கிற இடத்துல இருக்கு 2 இருக்கு. மைனஸ் சினா சியோட வேல்யூ எவ்வளோ, ஃபர்ஸ்ட் வந்து +6 எடுத்துங்க. இப்போ என்ன ஆகுனா, அதாவது ஃபர்ஸ்ட் -6 எடுத்துங்க. -6 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சியோட வேல்யூ -6 எடுத்தீங்கன்னா +2. அதாவது இங்க 2 இருக்கு, இங்க இது ஆட் ஆகும்போது 8. சியோட வேல்யூனா 1. ஸோ அதனால 8,1. மற்றும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பாயிண்ட் எடுக்கிறோம். அதாவது h + c. h + cனா ஹெச்ங்கிறது 2, இங்க -6 இருக்கு, அதை எடுத்தீங்கன்னா -6. அப்போ என்ன ஆகும், 2 + 2 -6 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா -4 கிடைக்கும். எங்கள் இடத்துல 1 இருக்கு 1. ஸோ இப்போ அவங்க கேட்ட மையமும் கண்டுபிடிச்சாச்சு, குவியங்களும் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மையத்தொலை தகவு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இது புரியணும்னா இது கிராஃப் போட்டு கூட பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ராப்ளம் பார்த்தோம்னா கிராஃப், அதாவது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டுருங்க. இங்கே மையம் என்ன கொடுத்துருக்காங்க, 2,1. ஸோ 2,1ங்கிற பாயிண்ட் எடுத்துங்க. ஸோ 2,1னா x-ல 2 y-ல 1. ஸோ இந்த பாயிண்ட் வருமா, இங்கே ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இருந்ததுன்னா குவியங்களே 8,1. ஸோ 8,1 எங்கே இருக்கு, எக்ஸோட வேல்யூ 8. ஸோ 8, ஒயோட வேல்யூ 1. ஸோ அது மேலே 1. -4,1 இன்னொரு குவியத்தரும். -4,1னா s டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா -4 இங்கே இருக்கும். ஸோ 1 இங்கே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதிபரலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவியத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இந்த கவு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அதே செட்டப்லேயே தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். புரிஞ்சிருக்கு எதுக்கு இந்த திட்டவடி எடுத்தான்னு சொல்லிட்டு. ஏன்னா x2ங்கிற வேல்யூ தான் இந்த இது இருக்கு. ஸோ அதனால தான் திட்டவடி நெட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. இது ப்ரூவ் அவுட் பண்ணுறதுக்காக நீங்கள் டயக்ராம் போட்டு பார்க்கறது. எடுத்துக்காட்டு, ஹாலியின் வால் நட்சத்திர சுற்றுப்பாதை 36.18 விண்வெளி நீளமும் 9.12 விண்வெளி அகலமும் கொண்ட நீள்வட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி தெரியும் சர்க்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் தான் சுற்றுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க அது நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அதோட நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நீள்வட்டத்தின் மையத்தொலை தகவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீர்வு. ஸோ நமக்கு தெரியும் 2a, அதாவது நீள்வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீள்வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமும் 2aன்னு சொல்லுவோம். அப்போ நீள்வட்டத்தோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2a = 36. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 36.18. ஸோ 36.18. அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9.12. ஸோ அப்போ 2b = 9.12. ஏன்னா வந்து நீள்வட்டங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து 2aன்னு சொல்லுவோம், இது 2bன்னு சொல்லுவோம். ஸோ மையத்தொலை தகவுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா e = √1 - b²/a². இதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபார்மேட். ஸோ அந்த நீள்வட்டங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா c/a யூஸ் பண்ணியிருப்போம். அது அந்த கான்செப்ட்டுக்கு அதிபரவளையத்தில் நம்ம இந்த 2 வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற 2 வேல்யூ இருந்துச்சுன்னா போய் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ரூட்டு இதை பியோட வேல்யூ செப்பரேட் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இதுக்கு மொத்தமாக ரூட் எடுக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் இங்கே மட்டும் -b². கீழே a² வரும்போது ரூட் எடுக்கும்போது வெறும் a தான் வரும். ஆனால் ரூட் எடுக்கும்போது a² ரூட் எடுக்கும்போது √a² கேன்சல் ஆயிரும், வெறும் a. a² வேல்யூ இங்கே செப்பரேட் பண்ணணும். ஸோ இங்கே /2 வருமா. ஸோ ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 36.18/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ என்ன 9.12/2. ஸோ 9.12/2 தி ஹோல் ஸ்கொயர் மொத்த ரூட் டிவைடட் பை இதோட வேல்யூ 36.18/2. ஸோ இதுக்கு மொத்தமாக ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணிக்காங்க. ஸோ அப்போ மொத்தமாக ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்குமா. ஸோ இப்போ இந்த 4 வந்து காமனாக 1/4 வெளியே எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ரூட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் 1/√4 வந்து √2 வரும். அப்போ இந்த 2வும் அந்த 2வும் கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால பேலன்ஸ் 36.8. அதே மாதிரி இங்கே 18.09. அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டு சிம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டர் சிம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அப்போ அதை சிம்பிள் பண்ணும்போது 18.09 இந்த வேல்யூ கிடைக்கும் -4.56 ஹோல் ஸ்கொயர்.
ஸோ இதை மொத்தமாக கழிச்சிங்கன்னா 0.97 கிடைக்கும். ஸோ அப்போ மையத்தொலைவு பார்த்தீங்கன்னா தோராயம், அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது. தோராயங்களுக்கு இந்த சிம்பிள் போடுவாங்க 0.97. நம்ம நீள்வட்டங்கள் டாபிக்லேயே பார்த்துருப்போம். மையத்தொலைவு லெஸ் தென் 1ல் வந்துச்சுன்னா அது ஒரு நீள்வட்டத்தை ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். ஸோ அப்போ இது லெஸ் தென் 1 வருது. ஸோ அப்போ அவங்க சொல்றதுக்கு அடுத்து அந்த நட்சத்திர பாடம் ஒரு நீள்வட்டமாக தான் இருக்கும். இதுல அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, விண்வெளியின் அலகுகள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பு, ஒரு விண்வெளி அலகு சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தின் சராசரி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி அலகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சன்னுக்கும் அந்த கரெக்டாக பூமிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சராசரி தான் சொல்றாங்க. அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளைன் என்னன்னா 149,597,870 கிலோமீட்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 149 மில்லியன், அதாவது 1,49,597,887 கிலோமீட்டர்ஸ் பூமியின் சுற்றுவட்ட பாதை அரை நெட்டச்சு. அவங்க சொல்லிதான் அந்த பூமியின் சுற்றுவட்ட பாதையோட அரை நெட்டச்சு தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி அலைகளோட டிஸ்டன்ஸ்க்கான கிலோமீட்டர். அதுதான் வந்து அதோட டிஸ்டன்ஸ். அதுதான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க டாபிக்ல. இது ஒரு குறிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாபிக், கூம்பின் வெட்டு முகங்கள். இந்த டாபிக் தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.